தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வ கடிதம் வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்தில் காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் இருக்கிறது என்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ஆகியோர் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது. மேலும் மதவாத சக்திகளை கூட்டணியில் அனுமதிக்க கூடாது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள கட்சிகளை கூட்டணியில் அனுமதிக்க கூடாது என்ற நிபந்தனையோடு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. மதவாத சக்திகளை கூட்டணியில் அனுமதிக்க கூடாது என்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளின் ஆதரவை ஏற்கக்கூடாது என்ற நிபந்தனையுடனும் தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் வழங்கியுள்ள அந்த ஆதரவு கடிதத்தில் இந்த ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமல்ல, இதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய பல்வேறு தேர்தல்களிலும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முழுமையான ஆதரவு அளிப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளாட்சி தேர்தல், மக்களவை, மாநிலங்களவை தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறது என்பதுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கிறது. இந்த ஆதரவானது சமூக நீதி மற்றும் மதசார்பற்ற சக்திகள் ஆட்சியை தொடர்வது ஆகியவற்றை முடிவெடுப்பதற்காக இந்த கூட்டணியில் தாங்கள் அறிவிப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் இந்திய காங்கிரசிடம் ஆதரவு கோரியதை தொடர்ந்து இந்த ஆதரவை தாங்கள் அளிக்கிறோம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆதரவானது இந்த ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமல்ல, இதை தொடர்ந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் ஆகியவற்றிலும் தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும் இந்த ஆதரவானது நிபந்தனைக்கு உட்பட்டது என்றும் மதசார்பற்ற கட்சிகள், மதவாத சக்திகளுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகளோடு கூட்டணி அமைக்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாங்கள் ஆதரவு அளிப்பதாகவும் கிரீஷ் சோடங்கர் அந்த ஆதரவு கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்டோர் ஒப்புதலோடு ராகுல் காந்தி ஆகியோரின் விருப்பத்திற்கு இணங்க இந்த மிக முக்கியமான ஆதரவு அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அறிவிக்கிறது என்றும் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றன. இந்த ஆலோசனைக்கு பின்னர் இப்போது இந்த கடிதம் வெளியாகி இருக்கிறது. ராகுல் காந்தியின் விருப்பத்திற்கு இணங்கவும் மத சார்பற்ற சக்திகள் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்ற விருப்பத்திற்கு இணங்கவும் இந்த கூட்டணி அமைகிறது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமல்ல, வருங்காலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தோடு உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அந்த ஆதரவு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. இதனால் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரசின் கூட்டணி முறிந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையுடன் மதவாத சக்திகள் கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்ற நிபந்தனையோடு இந்த ஆதரவை அளித்திருப்பதாக இப்போது காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அடுத்த ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி இந்த ஆதரவை அளித்திருப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திமுகவுடனான சுமார் 20 ஆண்டு கால கூட்டணி உறவை இப்போது முடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை அமைப்பதிலிருந்தே சிக்கல் நீடித்து வந்த சூழ்நிலையில் இப்பொழுது
தமிழக வெற்றி கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் முதல் கூட்டணியாக காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் கூட்டணி அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரசின் கூட்டணி தொடரும் என்று தமிழக வெற்றி கழகத்துக்கு அளித்துள்ள அந்த ஆதரவு கடிதத்தில் இப்போது கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான அந்த மேலிட பொறுப்பாளர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி வரும் அனைத்து தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல், அதை தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் திமுக கூட்டணியிலிருந்து முழுமையாக காங்கிரஸ் வெளியேறுகிறது என்பது இந்த கிரீஷ் சோடங்கரின் கடிதத்தின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கடிதத்தோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் பனையூருக்கு சென்று விஜயை சந்திக்க இருக்கிறார்கள். அதன் பின்னர் இந்த ஆதரவு கடிதத்தோடு ஆளுநர் அர்லேக்கரையும் தாவேக தலைவர் விஜய் இன்று 3:30 மணிக்கு சந்திக்க இருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த திமுக இந்த முறை கூட்டணியை முறித்துக் கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி 2013 வரை திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தது. அதன் பின்னர் 2004 மற்றும் 9 நாடாளுமன்ற தேர்தல், 2006 மற்றும் 2011 தமிழக சட்டமன்ற தேர்தல், அதன் பின்னர் 21, 26 ஆகிய தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டது. இப்போது 2016 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2019, 2024, 26 சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து நீடித்து கூட்டணி வைத்திருந்தது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அந்த கூட்டணி உறவானது பல்வேறு தேர்தல்களில் நீடித்து வந்த சூழ்நிலையில் இப்போது அந்த கூட்டணி முறிவடைந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவடைந்த சூழ்நிலையில் தாவேகா காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கூட்டணி இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு மலர்ந்திருக்கிறது.